ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹலோ வீக்கெண்ட். நான் உங்கள் கங்கா. இந்த ரிதன்யா சூசைட் கேஸ், அந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து சூசைட் பற்றி நம்ம பேசினோம். பட் அதை விட ரொம்ப முக்கியமாக இதில் ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமெஸ்டிக் அப்யூஸ். டொமெஸ்டிக் அப்யூஸுங்கிறது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தங்களை அடித்து துன்புறுத்தி அவங்களுக்கு ரத்தம் வர வர அவங்கள கொடுமைப்படுத்தினா மட்டும்தான் அது டொமெஸ்டிக் அப்யூஸ் அப்படின்னு ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடையே அதை பார்க்குறாங்க. டொமெஸ்டிக் அப்யூஸுங்கிறது நாட் ஓன்லி ஃபிசிக்கல், அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. செக்ஷுவல், இமோஷ்னல், ஃபைனான்ஷியல். ஒருத்தவங்களோட காசு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள எங்கேயுமே வெளியில் விடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறது கூட டொமெஸ்டிக் வயலன்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை அந்த பொண்ணோ இல்லை அதை அனுபவிக்கிறவங்களோ மற்றவங்கக்கிட்ட அதை சொல்லும்போது அதை ஏன் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம்? ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம்? ஒருத்தவங்க வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அது வலிக்குதுன்றது உண்மையாக ஏன் எடுத்துக்க முடியல நம்மளால்? எதுக்கு சுற்றி நிறைய சாக்குப்போக்கு யோசிக்கிறோம்? எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறோம்? அந்த வார்த்தையே ரொம்ப கொடுமையான வார்த்தை இல்லை. ஒருத்தங்க கொடுமைப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம் இல்லை? கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன வேணால் செய்யலாமா அவங்க? இது பேசும்போது என்னையே அறியாமல் ஒரு பயங்கரமான கோபம் வருது எனக்குள்ள. ஏன்னா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். வேர்பல் அப்யூஸ், வாயில் வரதெல்லாம் பேச வேண்டியது. ஒருத்தங்க மனசு நோகுதே அப்படின்ற ஒரு சின்ன குழந்தைய கூட நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளான்ட், நார்மல் பிளான்ட், அது ஜஸ்ட் பிகாஸ் அது உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு வெளியில் ஆக்சிஜன் விடுதுங்கிறதுக்காக அது லைஃப் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க, உயிர் உள்ள ஒரு ஜீவன் சொல்கிறோம். அந்த பிளான்ட்கிட்டே இப்போ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கரிச்சு கொட்டிங்கன்னா அது கரிஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஹியூமன் பீயிங்கை போயிட்டு எப்படிங்க மனசு வருது கண்டபடி பேசுகிறதுக்கும் கண்டபடி நடத்துறதுக்கும்? உங்களை மாதிரி அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தோணவே மாட்டேங்குதா? இந்த டொமெஸ்டிக் அப்யூஸ் பற்றி ஒரு நாள் 2 நாள் பேசினாலும் பத்துன்னு எனக்கு தோணலை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி பேசுவோம். இது ஹலோ வீக்கெண்ட். நான் உங்கள் கங்கா. பாய்.